ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் செலெக்ஷனை தான் அந்த ப்ரமோவில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அதில் கொஞ்சம் ப்ரமோ எடிட்டிங்கில் கோல்மால் பண்ணியிருக்காங்களோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது. மேபி பெஸ்ட்டை வந்து ஒஸ்ட்டு மாதிரி எடிட் பண்ணி காட்டுறாங்களான்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். கெமி வந்து சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க, சபரி வந்து சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க, அரோரா வந்து சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க. அப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த ஒரு டீமை வந்து அவங்க வந்து சரியாக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதனால சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. கனி என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, எங்கள் டீமே வந்து ஒஸ்ட்டு டீமாக செலக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசனே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமித்தும் சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க. பிரஜனும் விக்ரமும் பிரஜன் இல்லை, விக்ரமும் சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோ பேரும் சாண்ட்ராவை சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்வதி யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரம்யாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமித் வந்து திவ்யாவை சொல்லியிருக்காங்க. எஃப்ஜேயும் சாண்ட்ராவும் திவ்யாவை சொல்லியிருக்காங்க. விக்ரமும் பிரஜனும் திவ்யாவை சொல்கிறது மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக திவ்யாவை சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அது வந்து எடிட்டிங்கில் தெரியல. ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, திவ்யாவை ஒஸ்ட் பர்ஃபார்மரில் என்ன கேட்டகரியில் சூஸ் பண்ணலாம்? இப்போ இதை பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க வயிற்றில் வந்து திவ்யா சுட்ட கோதுமை தோசை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு. இன்றைக்கும் மார்னிங்கே தலையில் வந்து அந்த துண்டை கட்டிட்டு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதர்வைஸ் இப்போ கோவப்பட்டாங்கன்னு வேறு ஏதோ ரீசன் சொன்னால் ஓகே, பட் ஒர்க் பண்ணலைன்னு சத்தியமாக சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், நிறைய ஒர்க் பார்த்துருக்காங்க கிச்சனில். அதுலேயும் எஃப்ஜே சொல்கிறாரு, ஏன்னா அவங்கள டைரெக்டாக எதிர்க்கிற சாண்ட்ரா அண்ட் பார்வதி அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்கள எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி எல்லாருமே குரூப்பிசம் பண்ணலைன்னு காட்டுறதுக்காக சொல்கிறாங்களான்னு தெரியல. பிரஜனும் சாண்ட்ராவும் திவ்யாவும் சொன்னது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது திவ்யாவுக்கு தான் ரொம்ப நல்லது. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சுன்னா நிஜமாக வந்து திவ்யா கொஞ்சம் வேறு கண்ணோட்டத்தோடையும் இந்த வீட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது உண்மையாக இருந்துச்சுன்னா, எடிட்டிங் ட்ரிக்ஸ் இல்லாமல் இது உண்மையாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது திவ்யாவுக்கு தான் ஒரு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்